ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் பிளஸ் 15T இன்னைக்கு குளோபல்ல அண்ட் சைனால அபிஷியலா இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 1 TB வேரியன்ட் வரைக்கும் ஒரு 5 வேரியன்ட்ல இந்த போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 51,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. குளோபல்ல இதோட பிரைசிங். இந்த போன் என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு காம்பேக்ட் வித் ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதோட டிஸ்பிளே வெறும் 6.32 இன்ச்ல 7500 mAh பேட்டரியும் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம், 50 வாட்ஸ்ல வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் இருக்கு. டெலஃபோகஸ் லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு சூப்பரான ஃபாஸ்டஸ்டான SoC ஸ்னாப்டிராகன் 8 எலைட் Gen 5 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பவர்ஃபுல்லான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. 165Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் இந்த வருஷம் புஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எக்ஸ்ட்ரானிட்டியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களோட ஒரு காம்பேக்டா இருக்கணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த போன் இன்னைக்கு அபிஷியலா 2026 ஒன் பிளஸ் 15T லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ரேஞ்சில் கண்டிப்பா வரும். ஆனா இந்த பேர்ல வரப்போறது கிடையாது. வேற பேர் சேஞ்ச் பண்ணி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளோட இருக்கு. இல்ல இந்த பேர்ல வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் 2026. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இந்த போனை பத்தி தான் பார்க்க போறோம். பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, வேற என்ன ஸ்பெக்ஸோட இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஒன் பிளஸ் 15T பாக்ஸ். ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் முன்னாடி ஒன் பிளஸ் 15T இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாரு. ஒரு பிளாக் கலர் இன்செர்ட், அதுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சூப்பரான சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 100 வாட் சார்ஜரும், டைப் சி கேபிளும், சிம் மெஜர் டூலும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஒன் பிளஸ் 15T குளோபல் அண்ட் சைனால அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் 5 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 15,000 அண்ட் செகண்டரி வேரியன்ட் 60,000 அண்ட் 16GB RAM 250GB வேரியன்ட் உங்களுக்கு 56,000 அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB RAM 1TB வேரியன்ட் 70,000 கோட் பண்ணிருக்காங்க. அதாவது பேஸே உங்களுக்கு 12GB RAM ஆஃபர் பண்றாங்க. அதுல 2 வேரியன்ட்டும் அண்ட் 16GB RAM 2 வேரியன்ட்டும் அண்ட் ஹையர் அண்ட் 16GB RAM 1TB வேரியன்ட் 70,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி 3 கலர்ஸ் அண்ட் ஒரு 5 வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மொபைலோட டிசைன் பார்த்தோன்னே இது ஒன் பிளஸ் போன் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துலேயே ஃபிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு கட் பார்டரோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல ஒன் பிளஸ் லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல பிரீமியமான ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க ஃப்ரேம் அலுமினியால் பில்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, ஒரு 6.32 இன்ச்ல ஒரு காம்பேக்டான ஒரு டிஸ்பிளே. அண்ட் இங்க டிஸ்பிளேக்கு கார்னிங் கொர்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் வெறும் 194 கிராம் தான். ஆனா பேட்டரியோட எம்ஏஹெச் 7500 mAh பேட்டரியும் அண்ட் திக்னஸ் 8.4 mm கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் ஒரு IP69 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. கையில ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம கன்வீனியன்ட்டா, செம்ம பிரீமியமா இருக்கு. ஒரு காம்பேக்டாவும் இருக்கு. 4 inches நல்ல கர்வியா, நல்ல ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த ஒன் பிளஸ் 15T டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.32 இன்ச்ல AMOLED பேனல், 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 165Hz ரெஃப்ரெஷ் ரேட், 3600 nits ஒரு பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு பஞ்ச் கோல் கேமரா வித் கார்னிங் கொர்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் செம்ம விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த ஒன் பிளஸ் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 194 கிராமும், திக்னஸ் 8.4 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, அதுக்கு மேல Oxygen OS 16 சப்போர்ட் அண்ட் IP69 ரேட்டிங் இருக்கு. LPDDR5X, UFS 4.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 7, Bluetooth 6.0, NFC சப்போர்ட், IR போர்ட், ஒரு பிக்கரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி மெயின் செல்லிங் பாயிண்ட் இங்க பேட்டரினே சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு காம்பேக்ட் போன் அப்படி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி கண்டிப்பா ரொம்ப கம்மியா இருக்கும். சாம்சங்லாம் போயிட்டீங்கன்னா வெறும் 4000 mAh மேல தாண்டாது. இருந்தாலும் இந்த போன்ல 7500 mAh பேட்டரியும், 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டமும், 50 வாட்ஸ்ல வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டமும், 10 வாட்ஸ்ல ரிவர்ஸ்ல வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப சார்ஜிங்ல பொறுத்தளவு எல்லா டைப் ஆஃப் சார்ஜிங் சப்போர்ட் பண்ற மாதிரியும் ஒரு ஹையர் எஃபிஷியன்சி சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரியுமே 7500 mAh பேட்டரியோட கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இந்த போனுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு பேட்டரி செக்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP OIS சப்போர்ட், செகண்டரி சென்சார் 50 MP டெலஃபோகஸ் லென்ஸ் OIS சப்போர்ட், ஃப்ரண்ட்ல 16 MP கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஹையஸ்டா 8K 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 120 FPS வீடியோ எடுக்க முடியும். டவுலி விசன் HDR
வீடியோவும் எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோட ஃபுட்டேஜோட ரிசல்ட் அண்ட் பிரேமியர் சென்சார்ல எடுக்கிற டீடைலிங் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஹையஸ்டா 100x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம், 3.5xல ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சூப்பரான செகண்டரி சென்சார் டெலஃபோக்கஸோட வந்ததுன்னு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 50,000 மொபைலுக்கு மீதி பிராண்ட்ஸ்லாம் ஒரு 8MP அல்ட்ரா வைட் சென்சாரோட முடிச்சிருவாங்க. இங்க டெலஃபோக்கஸோட வந்ததுன்னு ஒரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்குங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ கேமரா எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகன் 870 Gen 5 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 3 in 1 ஆர்கிடெக்ட், ஒரு பவர்ஃபுல்லான SoCனே சொல்லிக்கலாம். 4.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிக்கர் அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, HiNMH பேட்டரி இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, 165Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே. இதெல்லாம் வச்சு ஒரு கேம் பிளே பண்ணா எப்படி இருக்குன்னு தெரியுமா? வேற மாசா இருக்கும். அதே மாதிரி இந்த போனும் இருக்கு. அதெல்லாம் காட்டிலும் இந்த போன் ஒரு காம்பேக்டா இருக்கு. வெறும் 6.32 இன்ச்ல எல்லா ஒரு நம்ம ஸ்கிரீன்ல எல்லா விஷயமும் நம்மளால ஹேண்டில் நம்மளோட ஃபிங்கர்ஸ்னால அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும்ல. அதே மாதிரிதான் இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இந்த போனோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் தாறுமாறா இருக்கும். ஓகேவா? கேமிங்கை பொறுத்தவரை பஞ்சாயத்து கிடையாது. அண்ட் ஆப் ஓப்பன் பண்ற கன்சிலிட்டி, ஆப் டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்றதுக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க போறது கிடையாது இந்த மொபைலோட SoC செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus 15T இன்னைக்கு குளோபல் சைனால ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 5 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. RAM பேஸ் வேரியன்ட் 12GB RAM, செகண்டரி RAM 16GB RAM அண்ட் ஹையர் வேரியன்ட்டே உங்களுக்கு ஸ்டோரேஜ்ல 1TB வெஹிக்கிள் ஆஃபர் பண்றாங்க. 70K பேஸ் வேரியன்ட்டே 51K. ஸோ இது மாதிரி பிரைசிங்கோட இது மாதிரி RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைசிங்க்கு ஏற்ற மாதிரி காம்பேக்ட் வித் பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், கேமரால குறை கிடையாது, சார்ஜிங்ல குறை கிடையாது, பேட்டரியில குறை கிடையாது, டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ராசஸருமே வேற லெவலோட ஒரு ஹையரான ஒரு சூப்பரான SoC அமைஞ்சிருக்கு இந்த போன்ல. ஸோ இந்த போன் கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் டிசைன்ல முதற்கொண்டு அண்ட் உள்ளுக்குள்ள ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் 360 டிகிரி இந்த போனை வேற லெவலில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த OnePlus 15T இந்தியன் டிஜிட்டல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் வருங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒண்ணு இதே பேர்ல வர்றதுக்கு ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வேற பேர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 90% கண்டிப்பா அந்த மொபைல் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல இந்தியன் ரிவ்யூல நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த போனை பத்தி இவ்வளவு பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த ஸ்பெக்ஸுக்கு இந்தியன் ரீஜன்ல 51,000 ரூபாய் கார்டின் கூடுதலா வந்தா கரெக்டா இருக்குமா, இல்ல 51,000 ரூபாய் கம்மியா வந்தா இந்த போன் நல்லா இருக்குமா, நீங்க என்ன பிரைசிங் வந்தா இந்த போனை நீங்க பை பண்ணுவீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus 15T எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.